நம்ம மனதில் எழுற எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்ம எதிர்கொள்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம். அதே சமயம் அந்த எதிர்மறை எண்ணங்களை தடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மூலமாக எதிர்மறை எண்ணங்களை சுலபமாக தடுக்கலாம். அதை எப்படின்னு லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், அதாவது பதிலீட்டு விதி மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம படிக்கும்போது டீச்சர் கவனத்தை சிதற விடாமல் பாடத்தை கவனின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம கவனம் 4 டைரக்ஷன்லையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஏதேதோ எண்ணங்கள் மனசில் வந்து போகும், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்டும் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மனது சிந்திக்கிறத நிறுத்தாதுங்க. அதுவும் நம்ம கிட்ட பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். உங்க மனதை ஒரு சீட்டுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல ஒரே ஒரு ஆள் தான் உட்கார முடியும். பாசிட்டிவ் தாட்ஸுங்கிற ஆள் உட்கார்ந்தா நெகட்டிவ் தாட்ஸால உட்கார முடியாது. நெகட்டிவ் தாட்டுங்கிற ஆள் உட்கார்ந்தா பாசிட்டிவ் தாட்டால உட்கார முடியாது. இந்த பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட் ரெண்டுல எது உங்களுக்கு நன்மையை பயக்கும்? கண்டிப்பா பாசிட்டிவ் தாட் தான். ஸோ நெகட்டிவ் தாட் உங்க மனசுல சீட் போட்டு உட்கார்ந்தா என்ன பண்ணணுங்க? அதை எழுப்பி விட்டுட்டு பாசிட்டிவ் தாட்டை உட்கார வைக்கணும். இதை தான் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்க மனசுல எனக்கு வேலையே கிடைக்காதுங்கிற எண்ணம் வந்தா, எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுங்கிற எண்ணத்தால அதை ரீப்ளேஸ் பண்ணணும். நான் ஃபெயில் ஆயிடுவேங்கிற எண்ணம் வந்தா, நான் பாஸ் ஆயிடுவேங்கிற எண்ணத்தால அதை ரீப்ளேஸ் பண்ணணும். எனக்கு பண பிரச்சனையா இருக்குங்கிற எண்ணம் வந்தா, என்கிட்ட பணம் வந்து சேருதுங்கிற எண்ணத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டையும் பாசிட்டிவ் தாட்டால ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் தாட்டையும் நெகட்டிவ் தாட்டையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நெகட்டிவ் தாட் ஆக்கிரமிக்காமல் இருக்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. எப்பெல்லாம் நெகட்டிவ் தாட் வருதோ உடனே ஸ்டாப்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தமிழில் நிறுத்துன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த எதிர்மறை எண்ணத்தை நேர்மறை எண்ணத்தால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை 21 நாட்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் மனசில் வர எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.